திரு ரஜினி நிறைவா என்ன சொல்றீங்க? ஆல் ஏவா வேலன கேஸில் வந்து ஆல்ரெடி நடவடிக்கை எடுக்கப்பட்டது 2022. அதை வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி டிரான்ஸ்பரன்சியாக இருக்குன்னு அண்ணன் இதயதுல்லா போன முறை சொன்னார். தனக்கு நியமித்த தனி செயலாளர் நியமனத்தையே மறைத்திருக்கிறது இந்த தாவேக அரசாங்கம் என்பதை அண்ணன் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி 200 யூனிட் மின்சாரம் இலவசம்னு சொல்லிட்டு தேர்தல் அறிக்கையில் தெளிவாக வந்து குறிப்பிட்டு 500 யூனிட்டுக்கு உள்ள பயன்படுத்தினாதான் 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்ன அண்ணன் நிர்மல்குமார் அவர்கள் இதுக்கு ஃபர்ஸ்ட் விளக்கம் அளிக்கணும். அதே மாதிரி இன்றைக்கு தொடர் மின்வெட்டு, நீங்க இதை பத்தி பேசுறப்போ மின்வெட்டு எதனால ஏற்படுகிறது நீங்க சொல்லணும். அதாவது திமுக ஆட்சி முடிகிற வரையில இந்த மாதிரி ஒரு மின்வெட்டு கிடையாது. இன்னைக்கு எப்ப, அதாவது கரண்ட் எப்ப போகுனே தெரியல மக்களுக்கு. அந்த மாதிரி ஒரு நிலைமையில இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கிறது. எனக்கு ஒரே ஒரு கேள்வி, இன்றைக்கு வந்து எங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள் மீதெல்லாம் நீங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறீங்க. பாலியல் குற்றச்சாட்டுல சிக்கி இருக்கிற ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் மேல இதுவரையில இந்த வேகத்தை காண்பித்ததா இந்த தாவேக அரசு என்பதை அவர்கள் வந்து சொல்லணும். அதே மாதிரி கட்டண உயர்வு, அதிமுக ஆட்சியில 3 முறை கட்டண உயர்வு என்பது உயர்த்தப்பட்டது. மின் கட்டணம் திமுக ஆட்சியில உயர்த்தப்பட்டதுதான். ஆனா சாமானிய மக்களுக்கு எந்த பாதிப்பும் வராத வகையில உயர்த்தப்பட்டது. இதுவரையில அந்த நிர்மல்குமார் அவர்கள் எங்கள் ஆட்சியில கட்டண உயர்வு இருக்காதுன்னு ஒரு வார்த்தை சொல்லல. அப்போ இல்ல நீங்களும் கட்டண உயர்த்த தான் போறீங்க. இல்ல இந்த வருஷம் கட்டண உயர்வு இல்லன்னு சொல்லிட்டார்ல. இந்த 5 ஆண்டுகள்ல இல்ல எங்க ஆட்சியில முழுமையாக கட்டண உயர்வே இல்லன்னு அவர் சொல்லிட்டாரா? இல்ல 5 ஆட்சியிலங்கறத சொல்லல. இந்த ஆண்டு உயர்த்த மாட்டேனா இடைத்தேர்தல் வருது, உள்ளாட்சி தேர்தல் வருது, அது வரைக்கும் உயர்த்தாம அந்த தேர்தல் முடிந்த பிறகு உயர்த்தலாம் என்று இருக்கலாம். அந்த மாதிரி இதுல உள்ளார்த்தம் கொண்டதாக இருக்குது. அதே மாதிரி ஒண்ணு சொல்லி முடிச்சிடுறேன். செலவினங்கள் இன்க்ரீஸ் ஆயிருக்கு திமுக ஆட்சியிலன்னு சொல்றாரு சார். அதாவது மின் பயன்பாடு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இஃப் மின் பயன்பாடு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா செலவினமும் இன்க்ரீஸ் ஆகும். இது கூட புரிஞ்சிக்காம ஒரு இது மின்சாரத்துறை அமைச்சர் பேசுகிறார். வீண் பழியை திமுக மீது சுமத்த வேண்டும் என்று ஒற்றை காரணத்திற்காக தான் இந்த இந்த இது வெள்ளை அறிக்கையை செலவினம் அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா அதுக்கான ப்ரொடக்டிவிட்டி இல்ல, இது எங்க போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சந்தேகம் படுறாரு. அதுதான் சார் இது குற்றச்சாட்டு என்பது திமுக மேல ஏதாவது சொல்லணும் சார். அதாவது கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டோம், திமுக மேல ஏதாவது சொல்லணும், ஏதாவது ஒரு பொய் குற்றச்சாட்டை சொல்லணும் சார். ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. நீங்க அதுக்கான நேரத்தை கொடுத்தீங்கன்னா நான் சொல்றேன். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு. நீங்க போற போக்குல ஏதோ ஒன்று சொல்லிட்டு போறதுக்கு திமுக காரர்கள் ஏதோ வந்து குறிப்பு இல்லாமலாம் இருக்க மாட்டாங்க. அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் சட்டமன்ற குறிப்பே இல்லாத பேசினார் நீங்க சொன்ன குற்றச்சாட்டுக்கு. அதனால நீங்க வந்து இது வேற யாருக்கிட்ட வச்சுங்க, திமுக காரங்கிட்ட வச்சுக்காதீங்க. சரி.